ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன்பிஎஸ்சியுடைய தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களை நம்ம தினமும் பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு வினாத்தாளை எடுத்திருக்கோம். இந்த வினாத்தாளில் மொத்தம் 100 கேள்வி இருக்குது. இந்த 100 கேள்வியில் ஆல்ரெடி முந்தைய வீடியோவில் நம்ம 50 கேள்வியை பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற 50 கேள்வியை பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். 50 கேள்வி முடிஞ்ச பின்னாடி எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. சரி, இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைய முதல் கேள்வி 51வது கேள்வி. கடைக்கு போவாயா என்ற தாயின் கேள்விக்கு போக மாட்டேன் என விடையளிப்பது எந்த டைப்பான விடைன்னு கேட்குறாங்க. கடைக்கு போகிறியாப்பா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இது எந்த டைப்பான விடை? விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? விடை மறைவிடை. மறைவிடைன்னா என்னங்க? எதையாவது ஒன்று செய்ய சொல்கிறாங்கன்னா நாம் மறுத்து கூறுவது தான் மறைவிடை. அடுத்து 52வது கேள்வி. இந்த செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என்று வினவுவதில் எவ்வகை வினா வந்துள்ளது? இங்கே என்ன கேட்குறாங்க? என்ன டைப்பான வினான்னு கேட்குறாங்க. முன்ன விடையை கேட்டாங்க, இப்போ வினாவை கேட்குறாங்க. இந்த செயலை செஞ்சது மங்கையா மணிமேகலையா அப்படின்னு கேட்குறாங்க. இது எந்த டைப்பான வினா? விடையை பார்க்கலாமா? விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை ஐய வினா. அதாவது யாருன்னு தெரியாமல் நம்ம கன்ஃபியூஷனில் கேட்குறது தான் ஐய வினா. அடுத்து 53வது கேள்வி. எவ்வகை வினா என்பதை எழுதுக. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுவது எந்த டைப்பான வினா? இதே மாதிரி ஒரு வினாவைத்தான் நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார். சார், இது ஐய வினா தானே, அதாவது இருக்கிறதா என்று கேட்குறாருல, இது ஐயத்தால் தானே கேட்குறாரு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக இது ஐய வினா கிடையாது. இது குழல் வினா. அதாவது இருந்தால் நம்ம வாங்கிக்க போகிறோம், வாங்கிக்கிறதுக்காகத்தான் நம்ம கேட்குறோம். ஸோ இது எந்த டைப்பான வினான்னா குழல் வினா. அடுத்து 55வது கேள்வி. அலுவல் சார்ந்த கலைச்சொற்களுக்கு தமிழாக்கம் அறிக. புரோட்டோகால்னால் என்னங்க? புரோட்டோகால், இந்த கேள்வியை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். விடையை பார்க்கலாமா? விடை மரபு தகவு. 55வது கேள்வி. சக்தி கவிதை இயற்றினாள். சக்தி கவிதை இயற்றினாள். இது எவ்வகை வாக்கியம்னு கேட்குறாங்க. இது எந்த டைப்பான வாக்கியம்? சக்தி கவிதை இயற்றினாள். விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? விடை செய்வினை வாக்கியம். 56வது கேள்வி. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். இந்த வினா ரிப்பீட் கொஷின்னு நாம் பலமுறை பார்த்துருக்குறோம். விடையை பார்க்கலாமா? விடை பிறவினை வாக்கியம். 57வது கேள்வி. சரியான இணையை தேர்க. வல்லொற்று இரட்டித்த பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடு. அதாவது எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். எந்த வாக்கியத்தில் வல்லொற்று இரட்டித்துள்ளது, இரட்டித்து வந்த பிறவினை வாக்கியம் எதுவோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. இதுக்கு டைம் ரொம்ப எடுக்குங்க. அந்த டைமில் நான் வழக்கமான ஒரு டைலாக்கை பேசிடவா? ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுங்க, ஒரு விளம்பரம் போட்டால் தான் நீங்களும் ஆஹா லைக் போட மறந்துட்டுமே, லைக் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி லைக் போடுறீங்க, இல்லைன்னா மறந்துடுறீங்க. ஸோ அதனால் சொன்னேன். சரி, விடையை பார்க்கலாமா? விடை ஆடினான் ஆட்டினான் என்பது தான் சரி. அதாவது இங்கே பாருங்களேன், டி ஒன்று தான் வந்திருக்கு. அதே மாதிரி ஆட்டினான் இட்டு கூட்டல், அதாவது ஆட்டினான் பிரிச்சிங்கன்னா 2 இட்டு வரும். ஸோ வல்லுற்று இரட்டித்த பிறவினை வாக்கியம். சரிங்களா? ஆட்டினான் என்பது பிறவினை வாக்கியம். இதுதான். அடுத்தது 58வது கேள்வி. வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார். இது ஒரு விடைங்க. இந்த விடைக்கேற்ற மிகச்சரியான வினாவை தேர்க. எது சரியான வினாவாக வரும்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை பி தான் சரி. வள்ளலார் எங்கு சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார். இதுதான் சரியான கேள்வியாக இருக்கும். 59வது கேள்வி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க. சொற்களை ஒழுங்காக அமைச்சு எது சரியான தொடரோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதுக்கெல்லாம் டைம் அதிகம் எடுக்கக்கூடாது.
விடையை பார்க்கலாமா? பி தான் சரி. சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேங்க. எந்த நூலில் 5 கருத்துக்கள் இருக்குது, எந்த நூலில் 3 கருத்துக்கள் இருக்குது, எந்த நூலில் 6 கருத்துக்கள் இருக்குது? இது உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நான் சொன்ன நூல்கள் எல்லாமே மருத்துவ கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல்கள். 60வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க. இங்கேயும் அதே தான். சொற்களை ஒழுங்குபடுத்தி எது சரியான தொடரோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? ஏதான் சரி. ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி. இதுதான் சரியாக வந்திருக்கு. 61வது கேள்வி, வாக்கிய அமைப்பினை கண்டறிக. பொற்கொடி பொம்மை செய்வித்தால். இது எந்த டைப்பான வாக்கியம்? பொற்கொடி பொம்மை செய்வித்தால் இது எந்த டைப்பான வாக்கியம்? விடையை பார்க்கலாமா? விடை பிறவினை வாக்கியம். அதாவது பொற்கொடியால் பொம்மை செய்யப்பட்டது அப்படின்னு வந்தால் தான் அது செய்யப்பாட்டு வினை வாக்கியம். அல்லது பொற்கொடி பொம்மை செய்தால்னா அது தன்வினை வாக்கியம். பட் இங்கே வந்திருக்கிறது பிறவினை வாக்கியம். 62வது கேள்வி, வேர் சொல்லை கண்டறிக. வாலிய இந்த சொல்லிருந்து வேர் சொல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். வாலிய கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? விடை வால் என்பது சரி. 63வது கேள்வி, ஈகலான் இவ்வினைமுற்றின் வேர் சொல்லை தேர்க. ஈகலான் என்பது ஒரு வினைமுற்றுங்க. இந்த வினைமுற்றிலிருந்து வேர் சொல்ல கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை ஈ தான் கரெக்டு. ஈகைன்னு போட்டுறக்கூடாது, தப்பு. ஈ தான் சரி. 64வது கேள்வி, உறங்கினால் இதன் வேர் சொல்லை கண்டறிக. உறங்கினால் இந்த வார்த்தையிலிருந்து வேர் சொல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? விடை உறங்கு என்பது கரெக்டு. 65வது கேள்வி, மரம், விலங்கு, வயல், வண்டு போன்ற பல பொருள் குறிக்கும் ஒரு சொல் யாது? ஒரு சொல் எத்தனை பொருட்களை தருது? அதை எந்த சொல்லுன்னு கேட்குறாங்க. 6ஆம் வகுப்புலேயே படிச்சிருப்போம். விடையை பார்க்கலாமா? விடை மா என்பது கரெக்டு. மா அப்படிங்கிறதுக்கு மரம், விலங்கு, வயல், வண்டு போன்ற பல பொருட்கள் இருக்கிறது. 66வது கேள்வி, காற்றினை குறிக்காத சொல்லினை தேர்க. கீழே இருக்கிற சொற்களில் எந்த சொல் காற்றை குறிக்காது? எந்த சொல் காற்றை குறிக்காது? விடையை பார்க்கலாமா? பொறுப்பு என்பது காற்றை குறிக்காது. வலி, கால், தென்றல் எல்லாமே காற்றை குறிக்கும் சொற்கள். 67வது கேள்வி, டையிங் இச்சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. டையிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை சாயம் ஏற்றுதல். சாயம் போடுவாங்க இல்லைங்களா துணிக்கு, அதுதான் டையிங் சொல்லுவாங்க. 68வது கேள்வி, தமிழ் சொல்லை கண்டறிக. மனுஸ்கிரிப்ட் இதுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான தமிழ் சொல் என்ன? விடையை பார்க்கலாங்களா? விடை கையெழுத்து பிரதி. இதுதான் சரி. 69வது கேள்வி, மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. கோழிக்குட்டிகளை பிடிக்க பூனை குஞ்சுகள் ஓடின. இதில் எந்தெந்த தப்பு இருக்குது அதை சரியாக திருத்தணும். கோழி குட்டியெல்லாம் கிடையாது, தப்பு. பூனை குஞ்செல்லாம் கிடையாது, தப்பு. அப்போ எது விடை? கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின. இதுதான் சரி. 70வது கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிக. எச்சங்களின் அடிப்படையில் கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? படித்து, படித்த, பிடித்து, பாய்ந்து. இதில் எது பொருந்தாத சொல்? கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை படித்த என்பது பொருந்தாதது. ஏன்னா மற்ற எல்லாமே வினையெச்சங்கள். ஆனால் படித்த என்பது பெயரெச்சம். சரிங்களா? படித்த என்பது பெயரெச்சம். ஸோ அதனால் அதுதான் பொருந்தாதது. 71வது கேள்வி, ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் யாது? ஊக்கம்
என்ற சொல்லுடைய எதிர்ச்சொல் கேட்குறாங்க. ஊக்கம் அதுக்கான எதிர்ச்சொல் சோர்வு. 72வது கேள்வி, எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். அக்ரிணை. அக்ரிணைக்கு எதிர்ச்சொல் என்னங்க? அதாவது உயிரினங்களில் 2 பிரிவு இருக்குது, உயர்திணை அக்ரிணை. உயர்திணைனா மனிதர்கள் மட்டும்தான் வருவாங்க, மனிதர்கள் அல்லாத எல்லாமே அக்ரிணையில் வரும். அப்போ அக்ரிணைக்கு எதிர்ச்சொல் உயர்திணை. 73வது கேள்வி, எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். பேதையார். இதுக்கான எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. பேதையார்னா யார்? விடையை பார்க்கலாமா? பேதையார்னா அறிவில்லாதவங்க தான் பேதையார். அப்போ எதிர்ச்சொல் அறிவுடையார். அப்போ இதுதான் சரி. 74வது கேள்வியிலிருந்து 75வது கேள்வி வரைக்கும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பத்தியை கொடுத்துருக்காங்க. அந்த பத்தியிலேருந்து அவங்க கேள்வியை கேட்க போகிறாங்க. அதுக்கான பதிலை நம்ம சொல்லணும். இந்த பத்தியை படிச்சுட்டெல்லாம் கேள்வியை பார்த்தா டைம் வேஸ்ட் ஆயிரும். ஸோ டைரெக்டாக கேள்வியை பார்த்துட்டு அதுக்கான பதிலை கண்டுபிடிப்போம். 74வது கேள்வி, இன்றைய உலகை ஆளும் தொழில்நுட்பம் எது? இன்றைய உலகை ஆளும் தொழில்நுட்பம் எது? தேடுங்க பார்க்கலாம். எங்கே இருக்குது? முதல் வரியிலே இருக்குது. இந்நூற்றாண்டில் உலகை மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு ஆகும். அப்போ விடை செயற்கை நுண்ணறிவு. அடுத்து 75வது கேள்வி, செயற்கை நுண்ணறிவின் சிறப்பாக நீங்கள் கருதுவது யாது? நாம் எதை கருதுகிறோம்னு கேட்குறாங்க. எதை கருதுகிறோம்? பார்த்தாவே தெரிகிறது. மனிதரை போல் முடிவெடுக்கும் திறன் உள்ளது, கடினமானவற்றையும் முடிக்கும் திறன் உள்ளது, ஓய்வின்றி உழைக்கும் திறன், இவை அனைத்தும். அப்போ விடை இவை அனைத்தும் என்பது சரி. 76வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? எந்த தொடரில் ஒருமை பன்மை பிழை இல்லைன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் சரி. விளை நிலங்கள் கட்டிடங்கள் ஆகின்றன, இதுதான் கரெக்டு. இங்கே பாருங்கள், கட்டிடங்கள் ஆகிறது இது வராது. விளை நிலம்னு சிங்கிளில் கொடுத்துட்டு இங்கே பன்மையை கொடுத்துருக்காங்க, வராது. விளை நிலங்கள் இங்கே பன்மையில் கொடுத்துட்டு இங்கே ஒருமையில் கொடுத்துருக்காங்க, வராது. 77வது கேள்வி, சொல் பொருள் பொறுத்துக. சொல்லையும் பொருளையும் பொறுத்துங்க பார்க்கலாம். விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை சி தான் சரி. முனிவுன்னா சினம், தார் அப்படின்னா மாலை, தமர்னா உறவினர்கள், முடினா தலை. இதுதான் ஆன்சர். 78வது கேள்வி, ஒரு ஊரில் ஒரு ஏரியில் ஓர் பெரிய மீன் இருந்தது. இந்த தொடரில் உள்ள பிழையை திருத்திய சரியான தொடரை தெரிவு செய்க. அதாவது ஒரு ஊர் அடிப்படையில் இந்த தொடரில் தவறு இருக்குது, அதை திருத்தி சரியான தொடரை கேட்குறாங்க. கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாங்களா? உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். இங்கே பாருங்கள், உ உயிரெழுத்து, ஏ உயிரெழுத்து. அப்போ 2க்கு முன்னாடி ஓர் வரணும். எதில் வந்திருக்கு பாருங்கள்? ஏ தான் சரி. ஓர் ஊரில் ஓர் ஏரியில் ஒரு பெரிய மீன் இருந்தது. இங்கே பாருங்கள், இது உயிர்மை எழுத்து. ஸோ ஒரு தான் வரணும், கரெக்டாக வந்திருக்கு. 79வது கேள்வி, கீழ்காணும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. இதில் இருக்கிற பிழையை திருத்தி எழுதணும். திருத்தி எழுதுங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதாவது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி அதுதான் வரணும், அஃது வரக்கூடாது. அப்போ இதுதான் சரி. அது நகரத்திற்கு செல்லும் சாலை, இதுதான் சரி. 80வது கேள்வி, சரியான தொடரை தேர்ந்தெடு. அடர்ந்த மரம். இது எவ்வகையான தொடர்? அடர்ந்த மரம். இதில் இருக்கிற அடர்ந்த இந்த வார்த்தையை எடுத்து தான் கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாமா? விடை பெயரச்ச தொடர். 81வது கேள்வி, பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. மலைபடுகடாம் அப்படிங்கிற நூலானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதுதான் கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? விடை கூத்தராற்றுப்படை. 82வது கேள்வி, 4 அறிவு உயிரினம் எது? 4 அறிவு கொண்ட உயிரினம் எது? கண்டுபிடிங்க பார்க்கலாம். 4 அறிவு கொண்ட உயிரினம். விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. பார்க்கலாமா? நண்டு, தும்பி எல்லாம் 4 அறிவு கொண்ட உயிரினம். 83வது கேள்வி, கலைச்சொற்களை அறிதல். சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். கலைச்சொல் அடிப்படையில் எந்த தொடர் சரியாக வந்துள்ளதுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க.
எந்த தொடர் சரியாக வந்துள்ளது? விடையை பார்க்கலாமா? கண்டுபிடிச்சிங்களா? கைவினைஞர் அப்படின்னா ஆர்டிசன், இதுதான் கரெக்டு. 84வது கேள்வி, கலைச்சொல் அறிதல். இதுக்கான சரியான தமிழ் சொல் என்ன? சரியான தமிழ் சொல்லை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த கேள்வியை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ரிப்பீட் வினாதான். விடை சடங்கு. 85வது கேள்வி, குறில் நெடில் வேறுபாடு அறிக. பரினா என்ன, பாரினா என்ன? இதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பேசிக்கான ஒரு வினாதான். விடையை பார்க்கலாமா? பரினா குதிரை, பாரினா வள்ளல். 86வது கேள்வி, இரு பொருள் தருக. 2 பொருள் தரணும். கண்டுபிடிங்க. 6. இதுக்கான 2 பொருள் எது? கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? 6 என்பது நதியையும் குறிக்கும், ஓர் எண்ணையும் குறிக்கும். 87வது கேள்வி, இரு பொருள் தருக. தார். தார் என்பதற்கான 2 பொருள் கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? தார் என்பது மாலையையும் குறிக்கும், படையையும் குறிக்கும். 88வது கேள்வி, இரு பொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. துணி. நல்லா பாருங்கள், 2 சுழி நீ வந்திருக்கு. இந்த துணிக்கான பொருள் என்ன? விடையை பார்க்கலாமா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? துணினா துன்பத்தையும் குறிக்கும், கோபத்தையும் குறிக்கும். 89வது கேள்வி, அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை ஏற்ற தொடரில் நிரப்புக. யாமம். இந்த சொல்லை பொருத்தமான இடத்துல எடுத்து பொருத்தணும். எந்த சொற்றொடர் கரெக்டாக வந்திருக்கு? கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? யாமம் என்பது குறிஞ்சி நிலத்துக்கான சிறு பொழுது. இதுதான் சரி. 90வது கேள்வி, சரியான வினாச்சொல்லை தேர்க. அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் இங்கே என்ன வினாச்சொல் வரும்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். எந்த சொல்ல போட்டால் கரெக்டாக வரும்? கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது? இதான் வரணும். 91வது கேள்வி, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. இங்கே ஒரு இடைவெளி விட்டுருக்காங்க. சொற்களை பேச வேண்டும். இங்கே வினாக்குறி போட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல் வரும்? கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? எப்படிப்பட்ட சொற்களை பேச வேண்டும், இப்படி தான் வரணும். 92வது கேள்வி, பொருத்தமான காலம் அமைத்தல். எந்த தொடர் சரியான தொடர்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். எந்த தொடர் சரியான தொடர்? விடையை பார்க்கலாமா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடை ஏ தான் சரி. மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு சென்றேன் என்பது இறந்த காலம். அதுவே செல்வேன் அப்படிங்கிறது எதிர்காலம். செல்கிறேன் என்பது நிகழ்காலம். சென்று கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதும் நிகழ்காலம். அடுத்து 93வது கேள்வி, பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடர் எதுவோ அதை கண்டுபிடிக்கணும். காலத்தின் அடிப்படையில் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிக்கிறீங்களா? கண்டுபிடிச்சாச்சா? விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் சரி. திருமந்திரம் உரைப்பதில் நாம் உளம் மகிழ்கிறோம், இப்படி தான் வரணும். இது நிகழ்காலம். மற்றதில் என்ன தப்புன்னா, இங்கே மகிழ்ந்தோம்னு கொடுத்துருக்காங்க. இது இறந்த காலம். மகிழ்வோம் அப்படிங்கிறது எதிர்காலம். மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நிகழ்காலம். 94வது கேள்வி, பேச்சு வழக்கு சொற்களை நீக்கி சரியான தொடரை தேர்க. பேச்சு வழக்கு சொற்களை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக சரியான தொடர் இருக்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை சி தான் சரி. உழைக்கின்ற மாடுதான் ஊருக்குள்ளே விலை போகும். இதுதான் சரி. 95வது கேள்வி, இப்போ ஒசரமாக வளர்ந்துட்டான். இந்த தொடருக்கு மிகவும் பொருத்தமான எழுத்து வழக்கை கண்டறிக. இது பேச்சு வழக்குங்க. இதுலேருந்து எழுத்து வழக்கை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த வினாவை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். விடையை பார்க்கலாமா? இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான் என்பது சரி. 96வது கேள்வி, சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. எந்த தொடரில் சரியான நிறுத்தற்குறிகள் போடப்பட்டுள்ளதுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் கரெக்டு. பாமகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதிரை ஏதோ எழுதுகிறீர்கள் போலிருக்கிறதே, இதுதான் சரி. மற்றதில் என்ன தவறுனா, இங்கே பாருங்கள், இங்கே அரைப்புள்ளி போட்டிருக்காங்க, தவறு. அடுத்து இங்கே என்ன தப்பு? இங்கே ஆச்சரியக்குறி போட்டிருக்காங்க, ஸோ தப்பு. அடுத்து இங்கே என்ன தப்பு? இங்கே அரைப்புள்ளி போட்டிருக்காங்க, ஸோ தப்பு.
97வது கேள்வி, கும்பகோணம் என்பதன் மருவு என்ன? கும்பகோணம் என்பதன் மருவு என்னன்னு கேட்குறாங்க. இதை நம்ம பலமுறை பார்த்துருக்கிறோம். விடையை பார்க்கலாமா? விடை குழந்தை. 98வது கேள்வி, இன்டலெக்சுவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் தருக. இன்டலெக்சுவல் இதுக்கான தமிழ்ச்சொல் கேட்குறாங்க. தமிழ்ச்சொல் என்ன? விடையை பார்க்கலாமா? அறிவாளர் என்பது கரெக்டு. 99வது கேள்வி, இன்று ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துவது அதிகரித்து விட்டது. இதில் இருக்கிற ஸ்மார்ட் போன் என்பதற்கான தமிழ்ச்சொல் என்ன? ஸ்மார்ட் போன் என்பதற்கான தமிழ்ச்சொல் என்ன? விடையை பார்க்கலாங்களா? திறன்பேசி என்பது சரி. 100வது கேள்வி, கடைசி கேள்விங்க. பௌதிகம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் தேர்க. பௌதிகம் இதற்கான தமிழ்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. பௌதிகம்னா என்னங்க? விடையை பார்க்கலாமா? விடை இயற்பியல். அடுத்த வீடியோவுக்கான லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் வந்திருக்கும். மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ கண்டினியூவாக ப்ளே ஆகும். இதே மாதிரி 50க்கும் மேற்பட்ட வீடியோக்களை போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து நல்லா பயிற்சி எடுத்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டுருங்க. வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.